திண்ண வீட்டு திமிங்கலமாகிய நான் யார் அப்படின்ற ஒரு இன்ட்ரடியூஸ் கொடுத்துட்டேன். ஓகே, அந்த காலத்துல வீட்டுக்கு வீடு திண்ணை இருக்கும். ஸோ அந்த வீட்டில் இருக்கிற சில பேர் இப்போ வந்து திமிங்கலமா மாறி, அதான் திண்ணை வீட்டு திமிங்கலம். இவங்க பர்டிகுலரா யாரை சொல்லலாம்னா நெகட்டிவ்ல மட்டுமே ஒரு நடமாடுற ஒரு மாமியார் கேரக்டர். அதுதான் நான் திண்ணை வீட்டு திமிங்கலம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். ஹவு டு பாட் டவுரி ஃப்ரம் பொண்ணு வீடு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம யோகிதை தெரிஞ்சுதான் உள்ளூர்ல எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். அப்படியே இன்கேஸ் உள்ளூர்ல பொண்ணு எடுத்தாலும் சரி, வெளியூர்ல பொண்ணு எடுத்தாலும் சரி, பொண்ணு பாக்குறப்ப நம்ம வந்து வரதட்சணை கேட்க கூடாது. பிகாஸ் நம்ம தான் அந்த ஃபார்மேட்டே மாத்திட்டோமே. எப்படின்றத நான் சொல்லி கொடுக்கட்டா? நாங்க என் பையன் வந்து நல்லா சம்பாதிக்கிற பையன் தான். ஆனா வந்து தாலி கொடி கூட நாங்க தான் போடுறோம். உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யணும் அது செய்யுங்க அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, உங்க பிள்ளைக்கு நீங்க போடுறீங்க, நாங்க என்ன அதெல்லாம் சொல்றதுக்கு இருக்கு? ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன பண்ணுமோ அதை போடுங்க. நாங்கெல்லாம் வந்து நீங்க இதை போடுங்க அதை போடலாம் சொல்லவே மாட்டோம். இப்படி நம்ம சொல்றதோட விடாம மூணாவது விஷயம், முக்கியமான விஷயம் இதுதான். உங்க பிள்ளைய நீங்க கட்டின துடியோட அனுப்புனா மட்டும் போதும், இல்ல நீங்க உங்க பொண்ணு அனுப்புனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நம்ம கட்டிட்டு வந்த கொஞ்ச நாள்லயே நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரம் தி ஸ்கிராச். இதுதான் முக்கியமான விஷயம். ஏமா நீ என்ன மூட்டை முட்டையா என்ன ஜாமா சட்டா தூக்கிட்டு வந்தது ஒரு மூட்டையோ ரெண்டு மூட்டையோ, அதுல இவ்வளோ ரொம்ப ஓவரா பண்ற. அந்த பொண்ணு எதுவுமே பண்ணலனாலும் நாங்க இப்படிதான் சொல்லி நாங்க தூண்டி விடுவோம். இதுதான் நாங்க ஸ்டார்டிங்ல காயப்படுத்துறது. புரிஞ்சுதா? அடுத்த ரெண்டாவது விஷயம், ஏமா கல்யாணத்துக்கு தான் ஒண்ணும் போடல என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றது. ஏதாவது ஒரு விசேஷம் வந்துட்டா போதும், என்னம்மா செய்ய போறாங்க? பக்கத்து வீட்டு அனிதாவும் பக்கத்து வீட்டு வனிதாவும் பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு சுனிதாவும் அவங்க வீட்டுல இது எடுத்துட்டு வந்தாங்க, குத்து விளக்குல பித்தளையா, அதுவும் வெள்ளிலையா, அதுவும் ரெண்டு செட் எடுத்துட்டு வந்தாங்களாம். சீர் வந்து தட்டு தட்டா வந்தது பாரு 75 விதத்துல அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி சொன்னாதான் அட்லீஸ்ட் அந்த பிள்ளை அந்த வீட்டில் போய் கத்தி கதறி நீங்க இதை பண்ணுங்க எங்க வீட்டில் கேட்குறாங்க, இல்லைன்னா அதையும் மறைச்சு நீங்க செய்யுங்கமான்னு அந்த பிள்ளை போய் தானே சொல்ற மாதிரி, அந்த பொண்ணே போய் வாண்டடா கேட்குற மாதிரி நம்ம பண்ணணும். நம்ம அதோட விடக்கூடாது. அது எப்படி அப்பக்கு கிள்ளி கொடுத்தா போதுமா? நம்ம டைம் பாசிங்க்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அப்படின்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. சம்மந்தமே இல்லாம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் புரணி பேசுறது, குறிப்பா இந்த மாதிரி விஷயம். காலையில இருந்து வேலைனாலும் வேலை, அவ்வளோ வேலை, காலையே முடியல கையே முடியலன்னு எல்லா நானும் வடிச்சுட்டு எதிரில் இருக்கணும் கேட்க வைக்கணும். ஏம்மா அவன் மருமக எதுவும் செய்யறது இல்லையா? அது என்ன பண்ணுறா, ஈது போத்திட்டு தூங்குறா. நம்மள தொந்தரவு பண்ணாது, அது உண்டு, அது வேலை உண்டுன்னு இருந்தாலும் எனக்கு வந்து ஆகலை, அது இருக்கிறதே எனக்கு ஆகலை. ரெண்டு முதல்ல கண்ணீரை வலிச்சுட்டு என்ன சொன்ன ஏதோ ஒன்று கேட்டுட்டா, எப்படி கேள்வி கேட்குது தெரியுமா, நான் இதெல்லாம் எங்க போய் சொல்றேன் அப்படின்னா அங்க சொல்லணும். அப்படியே சுத்தி முத்தி அந்த பிள்ளையோட புருஷன் காதுக்கு போயிட்டு அவனும் சும்மா இருக்க கூடாது. ஏன்னா அவன் நான் பெத்த கேடு கெட்ட பையன், நானே கேடு கெட்டவனா, அப்ப நான் பெத்தது 2 மடங்கு தானே இருக்கும். அவனும் என் கூட கொஞ்சம் சேர்ந்து ஜிங்சக் தட்டிதான் ஆகணும், வேற வழி இல்ல. என் பையனும் சேர்ந்துட்டு என்ன சொல்லுவான், அம்மா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னை எல்லாம் வந்து கட்டிட்டு வந்து உனக்கு என்ன பண்ணல, உனக்கு துணி வாங்கி கொடுக்கலையா, கையில செலவுக்கு பணம் கொடுக்கலையா, இல்ல வந்து உனக்கு சோறு போடலையா, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன்னா இதெல்லாம் அவங்க வீட்டுல பண்ணாத மாதிரியும் அதனால நம்ம வீட்டுல கட்டி கொடுத்த மாதிரியும் என் பையன் கொஞ்சம் வந்து ரியாக்ட் பண்ணுவான். அதை கொஞ்சம் மனசுல கொஞ்சம் குதூகலமா சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டு நடுவுல நானும் அந்த பிள்ளைய ஒண்ணு சொல்லாதுரா, நானே 2 வாரம் நானே சொல்லி நானே வந்து பிள்ளையை கிள்வேன், நானே தொட்டிலையும் ஆட்டி விடுவேன். அப்பதான் நமக்கு கொஞ்சம் பிரஸ்டீஜ் கொஞ்சம் நல்லா இருக்கும், பையன் மனசுலயும் சுத்தி இருக்கிறவங்க மனசுலயும். அப்பதான் எல்லாரும் நினைப்பாங்க, ஐயோ பரவாயில்ல இந்த பொம்பளை அந்த மருமக என்ன சொன்னாலும் இது பாரு எப்படி போய் அந்த மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இமேஜ் தான் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதோடலாம் விட மாட்டேன். அப்புறம் தொட்டதுக்கெல்லாம் வந்து ஏதாவது நோட்டை பேசிக்கிட்டு காயப்படுத்துறதும், அதை கொண்டு வந்தியா இதை கொண்டு வந்தியா நானும் என் பையனும் சேர்ந்துக்கிட்டு ஜாலி அடிக்கிறதும், இதெல்லாம் நாங்கள் 4 செவத்துக்குள்ள பண்ணுவோம். ஆனா அவ பேசுறத நாங்கள் தேர்ல எடுத்து தெருவில் விட்டுருவோம். கேட்டா அவளாலதான் நடு வீதிக்கே வந்ததுன்னு நாங்க வந்து நியாயம் பேசுவோம். எங்களோட ஜால்ராவெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், நாங்க என்னென்ன தில்லுமுள்ள வேலை பண்ணிருக்கோங்க சுத்தி இருக்கவங்க தெரியும். ஆனா அவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஜால்ரா அடிப்பாங்க. இதான உலக வழக்கம். இதுதான் உலக வழக்கமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ பொண்ணை பேத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க, ஐயோ பொண்ணை கொடுத்துட்டோம் நம்ம தான் பொறுத்து போய் ஆகணும்னு வேற வழி இல்லாம இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு பெரட்டியோ இல்ல கடன் வாங்கியோ நீங்க செஞ்சுதான் ஆகணும், உங்களுக்கு வேற வழி இருக்காது. இல்லைன்னா உங்க பிள்ளையதான் வந்து நீங்க தெரிஞ்சே வந்து குழியில தள்ளுவீங்க. ஏமா நீ கொஞ்சம் பொட்ட பிள்ளைமா நீ பொறுத்து போமான்னு நீங்களே வந்து சொல்றது. இன்ஃபேக்ட் வந்து அந்த பொண்ணுக்கு 75% வந்து ரொம்ப டவுன் ஆகுறதுக்கு காரணமே பொண்ணு வீட்டாளாகிய நீங்க மட்டும்தான். சரி அதை கூட விடுங்க, இல்ல அக்கம் பக்கத்துலயாவது கேள்வி கேட்பாங்களா? அதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏமா இந்த பிள்ளை இப்படிலாம் சொல்ற இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு. இல்ல பொண்ணு வீட்டா இருந்தாலும் சரி, இல்ல நாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்றோம்னு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, இந்த நாய்ங்க வந்து என்ன நம்மள கேட்கவா போகுது? கேட்டு என்ன
போறாங்க. ஏன்னா காலங்காலமா அதான் நடக்கிறது. வேடிக்கையும் பார்ப்பாங்க, நம்ம கூட சேர்ந்து ஜால்ராவும் அடிப்பாங்க. அப்ப நாங்க எப்படி வந்து மாறுவோம்? இங்க எத்தனை ரிதன்யா செத்தாலும் சரி, நீங்கலாம் கேள்வி கேட்கலன்னா நாங்கலாம் அப்படித்தான் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க?